அன்பிற்கினர்களே வணக்கம். 40 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் அண்ட் ஃபிலிம்ஸில் இன்னைக்கு நம்ம டே 13 இருக்கிறோம். ஸோ ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 45 டேஸாக நம்ம 2 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சூப்பராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 45 days ரேபிட் ரிவிஷனுக்கு நம்ம போரூர் பிரான்ச்சில் காலையில் கிளாஸஸ் இருக்குது. முடிச்சுட்டு மத்தியானம் ஸ்டடி ஹால், ஈவினிங் 7 மணிக்கு டெஸ்ட் கொடுத்துறோம். காலையில் என்ன படிக்கிறோமோ அதை டெஸ்ட் எழுதுற மாதிரி அப்படி என்னென்ன டாபிக்ஸ்லாம் காலையில் எடுக்கிறோமோ அதை தான் பிவிக்யூஸாக உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பிவிக்யூ செஷன் தான் இது, சரிங்களா? ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவுடைய முதல் கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, ரீசனிங் மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸில் அந்த நம்பர்ஸை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் சூஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 4 ஆல்டர்னேட்டிவ் செட் தட் இஸ் சிமிலர் டு த கிவன் செட். இப்போ ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி இந்த 4ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இது 3, 18, 36 ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. அப்போ 3க்கும் 18க்கும் வாங்கினது என்ன சார் அப்படின்னா 3 × 6, 6 3s are 18 அப்படின்னு வந்துடுது. 18க்கும் 36க்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 2, சரிங்களா? ஓகே, கிளியர் ஆக்குறோமா? இது இப்படி தான் இருக்கணுமா, அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி இது பார்க்க அப்படி தெரியுது. அப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே கொஸ்டினை இங்கே பாருங்க, 3, 18, 36 இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதே மாதிரி கொஸ்டினை வேறு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 4, 19, 38 இப்படி கொடுத்துருந்தாலும் இப்போ இதுக்கு அவங்க கொடுத்த கொஸ்டின் ஆப்ஷன்ஸில் இந்த பீன்ற ஆப்ஷன் இல்லாமல் இதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நாம் இதையும் செலக்ட் பண்ணலாம். என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி தானே யோசிக்கிறீங்க? எஸ், ஏன்னா இது ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின். இதுக்கு நமக்கு லாஜிக் தெரிஞ்சதுன்னா போதுங்க. லாஜிக் தெரிஞ்சது அப்படின்னா போதும். ஸோ உங்கள் கொடுத்துருக்க லாஜிக்கை பாருங்களேன். அப்போது தெரிஞ்சிருச்சு. 3 × 8 6 18. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்க்குறோம். 2க்கும் 10க்கும் பார்த்தீங்கன்னா × 5 வருது, ஃபர்ஸ்ட்லேயே அடி வாங்கிருச்சு. இதுக்கு 6க்கு × 7 வருது, அடி வாங்கிருச்சு. 12க்கு 72க்கு × 6, சூப்பர். இங்கே பார்த்தோம் 3க்கு 18க்கும் × 6 வந்துச்சு. அது மாதிரி 12க்கு 72க்கும் 6 வந்துருச்சு. ஓகே, அடுத்து 2க்கு பார்க்க போகிறோம். அப்போ 72 96க்கு 72 டேபிளில் 96 வரவே வராது இல்லைங்களா? வாய்ப்பே கிடையாது, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி என்ன பண்ணலாம்னா அந்த 72 அப்படின்றது 9 × 8, 9 8s are 72. இது என்ன பண்ணலாம் 12 × 8, சரிங்களா? ஸோ இப்போ எப்படினாலும் இது வராது, சரி. ஆனால் அந்த ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4க்கு 24க்கு × 6, 24க்கு 48 × 2. அப்போ அவங்க கொடுத்த அதே × 6 × 2 அந்த கிரைட்டீரியா வந்திருக்கா? அவ்வளோதான், அதான் ஆன்சர். சரி, இது நான் கொடுத்ததில்ல. இது 2க்கு என்ன சார்? இது 2மே ஆன்சர்னு சொன்னேன்ல, எப்படி பார்ப்போமா? இங்கே பாருங்க, 3க்கு 18 × 6ன்னு போடுறோம், சரிங்களா? 8க்கு 36 × 2ன்னு போடுறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது ஒரு ஆப்ஷன். இந்த அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பீன்றது ஆப்ஷன், இதை கொடுக்காம இதை கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். அப்போ வேறு ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ண லாஜிக் இல்லைங்க, சரிங்களா? இங்கே ஓகே தான். 19 × 2 1 கிடச்சிருக்கு சார், இந்த முதல்ல இருக்கிறது கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ இதுக்கு வேறு ஏதாவது லாஜிக் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணணும். வேறு ஏதாவது லாஜிக் இருக்கான்னு. அப்போது 13க்கும் 18க்கும் +15 போடலாமா? 4க்கும் 19க்கு அதே மாதிரி +15 போடுங்க, ஒரு லாஜிக் கிடைக்குதா? ரைட். அப்போது 3க்கும் 18க்கும் 15 கூட்டினா கிடைக்குது, 4க்கும் 19க்கும் 15 கூட்டினா கிடைக்குது. சரி, 2வது இருக்க நம்பருக்கும் 3வது இருக்க நம்பருக்கும் என்னென்னா 2வது இருக்க நம்பரோட 2 மல்டிபிள் பண்ணால் 3வது இருக்க நம்பர் கிடைக்குது. இங்கேயும் 2வது இருக்க நம்பரோட 2 மல்டிபிள் பண்ணால் 3வது இருக்க நம்பர் கிடைக்குது. ஒரு லாஜிக் தான். ஸோ அப்போது இந்த மாதிரி தான் லாஜிக்கலாக ஏதாவது இருக்கணும். அந்த லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் இல்லைங்களா? ஈஸியாக சொல்ல முடியும். சரி, இன்றைய பதிவினுடைய அடுத்த கேள்வி, அடுத்த கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்க்க தான் பயங்கரமாக இருக்கும். இது நம்ம சின்ன வயசில் ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம் இல்லைங்களா? அல்ஜிப்ராவில் a² + b² அப்படின்னு. எஸ், அந்த ஃபார்முலாஸெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும், ஈஸியாக சொல்லிடலாம். பாருங்க, இவங்க கொடுத்துருக்கிறது என்னது? 0.08² - 0.02². இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை a² - b² எடுத்துக்கலாமா?
அதாவது 0.08 இதை ஏவாகவும் இதை பியாகவும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ எடுத்துக்கிட்டா a² - b² டிவைடட் பை என்ன இருக்கு, a - b அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ சிம்பிள் a² - b² என்ன ஃபார்முலா, இது நமக்கு நல்லாவே தெரியும். a² - b² இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இது தெரியும்ல, அப்படியே அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதுக்கு பதிலாக அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை a மைனஸ் b அப்படின்னு வந்துருமா? அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிட்டோம்னா சரி. இப்போ பாருங்க, a மைனஸ் b இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ a பிளஸ் b மட்டும் தான் ஆன்சராக வரும். இப்போ நம்ம ஏவை என்ன எடுத்துக்கிட்டோம், 0.08 எடுத்துக்கிட்டோம், பியா 0.02 எடுத்துக்கிட்டோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.1. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும். அப்போது a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² + 2ab எழுதுவோமா? -2ab. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ இதுவும் அதுவும் ஒன்றா? வேற வேற, நல்லா பார்த்துக்கோங்க. a plus b the whole square நாலும் a² + b² தான் வரும். a minus b the whole square நாலும் a² + b² தான் வரும். சரிங்களா? அப்போ a² - b² இதை தான் போடணும். நம்ம கிளியரா இருக்கிறோமா? ஷுவரா? ரைட். இந்த +2ab -2ab இது ரெண்டு மட்டும் தான் மாறுபடும், மற்றது எல்லாமே சேமா இருக்கும் இங்கே. சரி சார். அப்போ ஒருவேளை சார் a² + b² கொடுத்தா, சரிங்களா, இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சார் பண்ணலாம்? இப்படி கொடுத்தாங்கன்னா இதை தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, a + b எழுதணும் அப்படின்னா அப்படியே a + b the whole square, சரிங்களா, போட்டு -2ab அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை சார் நான் a - b போட போறேன் அப்படின்னா a - b the whole square + 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். அதே விஷயம் தான் அப்படி எழுதிடும். இது பேசிக்கான ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வச்சு மற்றதெல்லாம் ஏபின்னு 2 இருந்ததுன்னா அந்த 3 ஃபார்முலா வச்சு மற்றது எதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? பேசிக்காக அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலே போதுமானது. a² - b²னா a + b × a - b. ஒருவேளை a² + b² கொடுத்துட்டாங்கன்னா a + b the whole square -2ab, a - b the whole square + 2ab. அவ்வளோதான். சரியா? ரைட். இன்றைய பதினுடைய அடுத்த கேள்வி, இதுவும் ரீசனிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டினில் நாம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னா தான் அங்கே தான் மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் நம்பர்ஸை மட்டும் எழுதிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ 12, 6, 3, 8, 2 எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ். அப்போ ப்ளஸுக்கு பதிலாக மைனஸை போடணுமா? சரி, மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட சொல்கிறாங்க. மைனஸ் இங்கே இருக்குது, அப்போ இதுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு. மல்டிப்ளிகேஷன் பதிலாக டிவிஷன் போட சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் அங்கே இருக்குது, அப்போ அதுக்கு பதிலாக டிவிஷன். சரிங்களா? டிவிஷன் பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க. டிவிஷன் பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டு எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு விதி இருக்குது இல்லையா? இந்த போர்ட் மாஸ் ரூல் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே போர்ட் மாஸில் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, அதாவது இதுதான் போர்ட் மாஸ். அப்போ பினா ப்ராக்கெட்டே இல்லை, தேவையில்லை. ஓனா ஆஃப் இல்லை. அடுத்து டிவிஷன் இருக்கா? இருக்குது. அப்போ முதல்ல இதில் டிவிஷன் தான் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக அந்த மாதிரி எழுதிட்டாங்கன்னா நம்ம மற்ற ஆல்ஃபபெட்ஸ் வாசிக்கிற மாதிரியே இப்படியே செஞ்சுக்கிட்டே போயிடக்கூடாது. 12 - 6 × 3 அதுக்கு வர ஆன்சரோட 8 கூட்டுறது, அப்புறம் 12 டிவைட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிடவே கூடாது. அவசரத்தில் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி செஞ்சிடவே கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அப்போ டிவிஷன் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 8 / 2 போட்டோம்னா ஆன்சர் 4 வந்துருச்சு. டிவிஷனை சால்வ் பண்ணியாச்சு. ஓகேயா? அடுத்து எம் மல்டிப்ளிகேஷன். நம்ம மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது, அடுத்து இருக்குது, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ 6 3s are 18. சரிங்களா? ஒரு சிலர் இது எப்படி எடுக்க சொல்லுவாங்கன்னா முன்னாடி இருக்கிற சிம்பிளோட -6 × 3 வாங்க. சிம்பிள்லாம் வேணாம், நம்பரை மட்டும் எடுங்க, சிம்பிள் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். சரியா? ரைட், முடிஞ்சிருச்சு. அப்போது மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. இனிமேல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படினாலும் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற நம்பர் 12 - 18 + 4. சரிங்களா? அப்போ 12 - 18 -6 + 4, அப்போ -2 அப்படின்றது ஆன்சர்.
சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் -2 இருக்குது, 2 கொடுத்துருக்குறாங்க. அவசரத்தில் அந்த மைனஸை மிஸ் பண்ணிடுவோம். -6 + ஒரு 2 அப்படின்னு டப்புன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேங்க. ஸோ இதோட நமக்கு இந்த பதிவு முடிவுக்கு வருகிறது. சரிங்களா? எஸ். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தான் நம்ம படிக்க போகிறோம் எக்ஸாம்ஸ் வரைக்குமே. ஸோ எக்ஸாம்ஸ் வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் விடியும். அதனால் உங்கள் ஒவ்வொரு பேரையும் சொல்லும். விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.